பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜாய் டிவி மூலமாய் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. பிளெஸிங் நியூ ஹோப் சபை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துகள். நாம் கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு பாடல் இப்படியாக சொல்கிறது, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் என் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். உண்மைதானே, அடையாளம் தெரியாமல் நாம் போயிருப்போம். கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார், நம்மை தெரிந்து கொண்டார். அடையாளம் தெரியாத போயிருந்த நம்மை அடையாளமாய் மாற்றுவார். ஆமென். உங்களையும் என்னையும் அவர் அடையாளமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பாடுவோமா இந்த பாடல்? நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க இயேசு உண்டு, என்னை தேற்றிடவும் இயேசு உண்டு, என்னை தேடிடவும் இயேசு உண்டு. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் சொல்லுங்க, அடையாளம் தெரியாத அனாதையா நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையா நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க இயேசு உண்டு, என்னை தேற்றிடவும் இயேசு உண்டு, என்னை தேடிடவும் இயேசு உண்டு. என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தே, நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலன் தந்தே. சொல்லுங்க, என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தே, நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலன் தந்தே. நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானே. உண்மைதானே, நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானே. என் இயேசுவை போல் யாரும் இல்லை, அவர் அன்பு கிடாய் எதுவும் இல்லை. என்னை பாவி என்று வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. என் இயேசுவை போல் யாரும் இல்லை, அவர் அன்பு கிடாய் எதுவும் இல்லை. என்னை பாவி என்று வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. நீர் மட்டும்
மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, சொல்லுங்க, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, நீங்க சொல்லுங்க, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். உண்மைதான்ல, அடையாளம் தெரியாத அநாதையாய் என்றோ எங்கோ மரித்திருக்க வேண்டிய நம்மை அவர் கண்டுபிடித்தார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் அடையாளமாய் மாற்ற. ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். கர்த்தர் எனக்கு தந்த பாடல்கள், இன்னொரு பாடலை பாடுவோம். இன்னும் ஒரு புதிய நாளை தந்தீர், இன்னும் ஒரு புதிய ஆண்டை கொடுத்தீர், உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி நம்ம பாடுவோம். இந்த பாடல்ல அநேக கேள்விகள் வரும். ஆகுமோ, நடக்குமோ, கூடுமோ, முடியுமோ என்ற அநேக கேள்விகள் நம்மை சுற்றி கேட்கலாம். ஆனால் அநேக கேள்விகளுக்கு பதில் என் இயேசுவே. சொல்லுங்க, என் இயேசுவே. எல்லா கேள்விகளுக்கும், பல கேள்விகளுக்கும் பதில் என் இயேசுவே. ஆமென். இந்த பாடலை நீங்க கற்றுக்கொண்டு பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் ஓர் புதிய ஆண்டை தந்தீ, இன்னும் ஓர் புதிய நாளை கொடுத்தீ, இன்னும் ஓர் புதிய ஆண்டை தந்தீ, புதிய பிறந்த நாள், இன்னும் ஓர் புதிய நாளை கொடுத்தீ. ஆகுமோ, நடக்குமோ, கேள்விகள் வந்தது, கூடுமோ, முடியுமோ, சத்தங்கள் கேட்டது. கேட்டுச்சா? ஆகுமோ, நடக்குமோ, கேள்விகள் வந்தது, கூடுமோ, முடியுமோ, சத்தங்கள் கேட்டது. இப்ப சொல்லுங்க, ஆனதே, எல்லாம் நடந்ததே, ஒரே பார்வையால் கூடினதே, நன்மை முடிந்தது, ஒரே வார்த்தையா. ஆனதே, எல்லாம் நடந்ததே, ஒரே கூடினதே, நன்மை முடிந்தது, ஒரே பார்வையா. எல்லா கிருபை கிருபை, சொல்லுங்க, தயவு என் மேல் தயவு, கிருபை, எல்லா கிருபை, தயவு, எல்லாம் தயவு. தண்ணீர் மேல் நடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லை, அக்கினியில் நெருங்கி கருகி போகவில்லை. தண்ணீர் மேல் நடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லை, அக்கினியில் எரிந்து வந்தும் கருகி போகவில்லை. சிங்கங்கள் நடுவே இருந்த போதும் சேதம் ஒன்றுமில்லை, சிங்கங்கள் நடுவே இருந்த போதும் சேதம் ஒன்றுமில்லை. சீரும் மனிதர்கள் சீண்டிய போது விறகுகள் மறைத்ததே, சீரும் மனிதர்கள் சீண்டிய சிறகுகள் மறைத்ததே. எல்லா கிருபை கிருபை, தயவு என் மேல் தயவு, கிருபை, எல்லாம் கிருபை, தயவு என் மேல் தயவு. நீங்க பாடுறீங்களா? இன்னும் புதிய ஆண்டை தந்தீ, இன்னும் புதிய நாளை கொடுத்தீ. கொடுத்தாரா? இன்னும் புதிய ஆண்டை தந்தீ, இன்னும் புதிய நாளை கொடுத்தீ. வண்ணாந்திரங்கள் வாட்டிய போது வாக்கு கொடுத்தீ, ஆழங்கள் எல்லாம் அழுத்திய போதும் அணைத்து கொண்டே. வண்ணாந்திரங்கள் வாட்டிய போது வாக்கு கொடுத்தீ,
ஆழங்கள் எல்லாம் அழுத்திய போதும் அணைத்து கொண்டீர். பாதாள குழியின் இருளிலே என் பக்கத்தில் இருந்தீர். பாதாள குழியின் இருளிலே என் பக்கத்தில் இருந்து இப்ப சொல்லுங்க, பகைவர் முன்னே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். பகைவர் முன்னே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லா கிருபை தயவு என் மேல் தயவு, கிருபை எல்லா கிருபை தயவு என் மேல் தயவு. இன்னும் ஓர் புதிய ஆண்டை தந்தி, நன்றி சொல்லுவோமா? இன்னும் ஓர் புதிய நாளை கொடுத்தீ. இன்னும் ஓர் புதிய ஆண்டை தந்தி, இன்னும் ஒரு புதிய நாளை கொடுத்தீ. ஆகுமோ ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது. கூடுமோ முடியுமோ சத்தங்கள் கேட்டது. ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது. கூடுமோ முடியுமோ சத்தங்கள் கேட்டது. ஆனதே எல்லாம் நடந்ததே ஒரே பார்வையால். கூடினதே நன்மை முடிந்தது ஒரே வார்த்தையால். ஆனதே எல்லாம் நடந்ததே ஒரே பார்வையால். கூடினதே நன்மை முடிந்தது ஒரே ஒன்று சேர்த்து எல்லா கிருபை ஏசப்பா கிருபை தயவு தயவு என் மேல். அப்படி நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்களேன், கிருபை எல்லா கிருபை தயவு என் மேல் தயவு, கிருபை எல்லா கிருபை தயவு என் மேல் தயவு. அப்படியே இருக்கிற இடத்துல சொல்லுங்களேன், கிருபை எல்லா கிருபை தயவு என் மேல் தயவு. ஆம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. இந்த பாடல்ல சில வரிகள் வந்தது. ஆகுமோ நடக்குமோ, கல்யாணம் ஆயிடுமா, முடியுமோ, வியாதி சுகமாகுமா, இப்படி அநேக கேள்விகள் வந்திருக்கலாம். முன்னாடி அநேக கேள்விகள். உங்க குடும்பம் ஒரு சின்ன குடும்பம், நீங்க எப்படி ஒரு பெரிய மாறுவீங்களா? பெரிய இந்த வேலை உங்களுக்கு கிடைக்குமா? நீங்க பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்குமா? கேள்விகள், அநேக கேள்விகள் வந்திருக்கலாம். நமக்கு யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்ய நமக்கு சொந்த பந்தங்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, நம்மை கை தூக்கி விட யாரும் இல்லை. ஆனால் ஒருவர் உண்டு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒருவராலே எப்படி ஆயிற்றுனா இது கர்த்தராலே ஆயிற்று. எல்லாம் ஆகும். கர்த்தர் நல்லவர். என் கூட சேர்ந்து இந்த வரிகளை சொல்லுங்களேன். ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது, கூடுமோ முடியுமோ சத்தங்கள் கேட்டது. ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது, கூடுமோ முடியுமோ சத்தங்கள் கேட்டது. இப்ப சொல்லுங்க, ஆனதே எல்லாம் நடந்ததே உங்க ஒரே பார்வையால். கூடினதே நன்மை முடிந்ததே ஒரே வார்த்தையால். ஆனதே எல்லாம் நடந்ததே ஒரே பார்வையால். கூடினதே நன்மை முடிந்ததே ஒரே பார்வையால். எல்லா கிருபை கிருபை தயவு என் மேல் தயவு, கிருபை எல்லா கிருபை தயவு என்
மேல் தயவு. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் மேல் இருக்கிறது. அப்பா, இப்பொழுதும் உடைய அப்பா உடைய தாசனை கொண்டு, அப்பா உடைய மகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவர். ஜனங்களுக்கு நல்ல வார்த்தைகள் நீங்க போதீங்க ஆண்டவரே. எங்களுக்கு காலத்திற்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் சொல்லுகிறவரே, எங்களோடு இப்பொழுது பேசுங்க ஆண்டவர். இருதயம் நொறுங்குண்டவர்கள் விடுதலை அடையட்டும், காயப்பட்டவர்கள் விடுதலை அடையட்டும், சுகம் உண்டாகட்டும். அப்ப அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, யாரெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில காணப்படட்டும். இப்பொழுதும் வல்லமையா எடுத்து அன்பு சகோதரியை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பிளெஸிங் நியூ ஹோப் சபை சார்பாக சிஸ்டர் கேத்ரின் ரகுபதி அவர்கள் உங்களோடு கூட பேச போகிறார்கள். எங்கள் சபை சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஜாய் டிவி மூலியமா இவங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க. முடிவில் உங்களுக்காக அவர்கள் விசேஷித்த ஜபங்களை ஏறெடுக்க உள்ளார்கள். நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் இடைப்படுவாராக. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து நாம் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 138 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவர்களையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் உயர்ந்தவர், அவருடைய நாமம் உயர்ந்தது. உயர்ந்த ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார்கள். தாழ்மையுள்ள மனுஷன் எங்கே அப்படின்னு சொல்லி அவர் நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவர்களை தூரத்திலேருந்து அறிகிறார். அவங்க பக்கத்துலேயே வரமாட்டார், தூரத்துலேருந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாருங்களாம். ஆனால் தாழ்மையுள்ளவர்களை ஆண்டவர் பக்கத்தில் வந்து அவர்களை நோக்கி பார்க்கிறவராய், அவர் கூடவே இருந்து அவரை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு நோக்கி பார்க்கிற ஆண்டவர். தாழ்மை கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டது. தாழ்மை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். தாழ்மை கர்த்தருடைய கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கும். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார்களாம். உலக மனுஷர்கள் பார்க்கிற பார்வை வேறு, ஆனால் கர்த்தர் பார்க்கிற பார்வை வேறு. உலக மனுஷர்கள் மேட்டிமையானவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி அவர்களை தான் நோக்கி பார்ப்பாங்க. பணக்காரர்கள், செல்வந்தர்கள் இப்படி நோக்கி பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வை தாழ்மை உள்ளவர்கள் எங்கே, தாழ்மையானவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வை நோக்கி பார்ப்பதாக இருக்கிறது. நாம் தாழ்மையாக நடந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார். இதையே மீகா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பாருங்கள் நம்மோடு கூட இடைப்படுகிறார். மீகா 6 அதிகாரம் 8 வசனத்தில் மீகா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவதை நமக்கு கொடுக்குற வார்த்தையை நம்ம பார்ப்போம். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மையாக நாம் நடக்கணும். ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசி மூலமாக நம்ம கூட இதை தான் இடைப்படுகிறார். நாம் தாழ்மையாக நடந்தோன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நாம் தாழ்மையாக நடந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். நாம் தாழ்மையாக நடந்தோம் என்றால் ஐஸ்வர்யம், கனம், மகிமை நமக்கு கிடைக்கும். நாம் தாழ்மையாக நடந்தோம் என்றால் நம்முடைய ஜபம் கேட்கப்படும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் நாம் தாழ்மையாக நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் உயர்த்தப்படுவோம். நமக்கு முதலாவது தாழ்மை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு முன்மாதிரியாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் வேதத்தில் உள்ள தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தெய்வாதி தேவன் அவரே இறங்கி வந்து நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்திருக்காரு. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6-8 வசனம் வாசித்தோம்னா, தேவனுக்கு சமமாக இருப்பதை, தேவனுடைய ரூபமாக இருக்கிறாருங்களாம், தேவனுக்கு சமமாக இருக்காருங்களாம். அப்படிப்பட்ட ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அந்த தாழ்மை கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த தாழ்மை தரித்து கொள்ளணும்.
அவர் பிறக்கும் போது கூட ஒரு மாட்டு தொழுவத்தை தெரிந்து கொண்டார். ஒரு பெரிய மாட மாளிகையோ அரச குடும்பத்தை தெரிந்து கொள்ளலை. பிறக்கும் போதும் மாட்டு தொழுவத்தில் ஒரு ஏழ்மையான இடத்துல பிறந்தாரு. தச்சனுடைய மகனாவே வளர்ந்தாரு. அந்த தாழ்மை மரண பரியந்தம் பிதாவுக்கு தன்னை தாழ்த்துக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் நம்மை தாழ்த்துக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு சீஷர்களை சூஸ் பண்ணும்போது கூட ஆயத்துறையில் உட்கார்ந்துருந்தவங்க, மீன் பிடிக்கிறவங்க, இப்படி எளிமையானவர்களை ஆண்டவர் சூஸ் பண்ணாருங்களாம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு இளைஞர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது சொல்கிறாரு, பெருமை இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிலிப்பியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு கிருபையை, ஒரு தயவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். யோசியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையாக செய்து ஆட்சி செய்கிற ஒரு யோசியா ராஜா. அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்கள், ஆண்டவருக்கு ரொம்ப அவர் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்துட்டு இருந்தார். தேவனுடைய ஆலயத்தை செப்பனிடுகிற வேலையும் அவர் செய்யும் போது ஒரு நியாயப்பிரமாண புத்தகம் அவருடைய கரத்தில் கிடைக்குதுங்களாம். அதை பார்த்த உடனே யூதாவின் மேலும் என் மேலும் கர்த்தருடைய கோபாக்கினை வந்ததோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 22:11 ராஜா நியாயப்பிரமாண புத்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, நான் ராஜான்ற அந்த ஸ்தானத்துக்கு நான் ஏற்புடையவன் இல்லை, அந்த ராஜாவுக்கு நான் ஏற்புடையவன் அல்ல அப்படின்னு சொல்லி தன்னை தானே தாழ்த்தி அந்த வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தாழ்த்தின போது அவர் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப அழகா எசியா ராஜாக்கு சொல்றாரு. உள்தாள் தீர்க்கதரிசி மூலமாக எசியா ராஜாவோடு கூட ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. 19ஆம் வசனத்துல, நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபுமானவர்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நியாயப்பிரமாண புத்தகம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் ராஜான்ற இந்த ஸ்தானத்துக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவோ ஒரு ஆசாரியர்களோ தன் வஸ்திரத்தை கிழிக்கக்கூடாது. அது ராஜ மேன்மைக்குரியது. ராஜான்ற ஒரு அந்தஸ்து அந்த ராஜ வஸ்திரம் போட்டாதான் உண்டு. அதை கிழித்து கொண்டு கர்த்தருடைய கோபாக்கினை என் மேல் வர வேண்டாம், இந்த யூதாவின் தேசத்தின் மேல் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்ட அந்த யோசியா ராஜாவுக்கு பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் இலகி உன்னை வஸ்திரத்தை கிழித்து கொண்டு உன்னை நீயே தாழ்த்தினதுனால், ரொம்ப அழகா சொல்றாரு ஆண்டவர், உன்னை நீயே தாழ்த்தினதுனால் பொல்லாப்பை உன் கண்கள் காணாது. அந்த கடைசி வசனத்துல, நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த யோசியா ராஜா ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தின போது அந்த பொல்லாப்பு, என்ன பொல்லாப்பை ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்தாரோ அதை இல்லாமல் உன் கண்கள் பார்க்காது அப்படின்னு சொல்லி இந்த யோசியாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னும் கர்த்தரின் பார்வைக்கு நலமான காரியங்களை செய்ய வைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த யோசியாவை போல நாம் தாழ்மையுடையவர்களாக இருக்கணும், நம்மை நாமே தாழ்த்தணும். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதையே நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையும் பார்க்கலாம். யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், கனம், மகிமை. ஐஸ்வர்யம், கனம், மகிமை. அவருக்கு நம்ம தாழ்ந்து நடந்தோம்னு சொன்னால் நமக்கு கனத்தை கொடுக்குற ஆண்டவர். இதை நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்காரு. அவரோடு கூட இருந்த பணப்பத்தினக்காரர் வெளியே போயிட்டாரு. பார்வோன் ஒரு சொப்பனம் பார்த்துருக்காரு, அதனோட அர்த்தத்தை ஒருவராலும் சொல்ல முடியலை. அப்போ பானப்பத்திரக்காரர் போய் பார்வோன் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என் கூட சிறைச்சாலையில் இருந்த ஒருத்தர் சொல்லுவார், அவர் பேர் யோசேப்பு அப்படின்னு சொல்லும் போது பார்வோன் அவரை அழைத்து வர சொல்கிறாரு. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, நீ சொப்பனத்தை கேட்டு அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றார். பார்வோன் சொல்கிறாரு, யோசேப்பு வந்தோடனே, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதோட அர்த்தத்தை சொல்ல ஒருத்தரால முடியல, ஒருத்தராலும் கூடாத போயிடுச்சு. ஆனால் நீ ஒரு சொப்பனத்தை பார்த்தா அதனோட அர்த்தத்தை சொல்லுவான்னு சொல்லி நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், என்னோட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி யோசேப்பு கிட்ட பார்வோன் கேட்குறாருங்களாம். நாம் இருந்த அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், ஆமா ராஜா, இவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன், இவர்களுக்கு நாங்கள் ஜெபித்தோம், இந்த காரியங்கள்லாம் நடந்தது. ஆனால் அந்த யோசேப்பு பாருங்க ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வனுக்கு மங்கள உத்தரவு அருள் செய்வார் என்றான். நான் அல்ல, நான் எப்படி சொல்ல முடியும், ராஜாவுடைய சொப்பனத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும், தேவனே
பார்வோனுக்கு மங்கள உத்தரவு அருள் செய்வாராக. தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல ராஜா கிட்ட நன்மையான பேர் வாங்கிட்டு சிறைச்சாலையிலேருந்து வெளியே போக முடியும் அப்படி சொல்லியிருக்கலாம். அவர் மனுஷீகத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் அல்ல, தெய்வன் தான் மங்களமான ஒரு உத்தரவு. தெய்வன் தான் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேவனை உயர்த்தி அவர் தன்னைத்தானே தாழ்த்தின போது அந்த யோசேப்புக்கு பாருங்க ஐஸ்வர்யம், கனம், ஜீவன். அந்த சிறைச்சாலையிலே இருந்திருந்தாருன்னா அவருடைய ஜீவன் போயிருக்கும். ஆனால் அந்த ஜீவன் கிடச்சிச்சு, கனம். ஹல்லேலூயா. பாருங்க, ராஜா அவருடைய முத்திரை மோதிரத்தை கொடுக்குறாரு, அவர் அதிபதிக்குரிய அந்த வஸ்திரத்தை கொடுக்குறாரு, ரதத்தை கொடுத்து ஊர்வலம் போக சொல்றாரு. கனம். தொண்டனிட்டு பணியுங்கள். யோசேப்புக்கு தொண்டனிட்டு எல்லாரும் அவரை பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கனம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. மேட்டிமையானவர்களை தூரத்திலிருந்து அறிகிற ஆண்டவர், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற ஆண்டவர். யோசேப்புக்கு கிருபை கொடுத்த ஆண்டவர், யோசியா ராஜாவுக்கு கிருபை கொடுத்த ஆண்டவர். வேதத்தில் இன்னும் ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 பேர் ஜெபம் பண்ண தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க, பரிசேயர், ஆயக்காரன். இந்த 2 பேர் ஜெபம் பண்ண போடுறாங்க. அதில் ஒருத்தர் பாருங்க ரொம்ப மேட்டிமையான ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு. ஆனால் ஆயக்காரன் தன்னைத்தானே தாழ்த்தி ஜெபம் பண்ணுறாருங்களாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் பாருங்க, நான் விபச்சாரக்காரரா, அநியாயக்காரரா, பரிகாரரா இப்படிலாம் இல்லை அப்படின்னு கூட சொல்லாமல் இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, நான் அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, வாரத்தில் 2 தாரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம். நான் குற்றமே இல்லாதவன், நான் ரொம்ப சரியானவன், நான் ரொம்ப பர்ஃபெக்ட், என்னுடைய காரியத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் அநியாயமாக யாருக்கிட்டையும் பணம் வசூல் பண்ணலை, நான் எந்த காரியமும் செய்யலை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலேயே பெருமையாய் ஆண்டவருக்கே சொல்லிகிட்டு இருக்கான். ஆண்டவருக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த ஆயக்காரர் என்ன பண்ணுறாரு, இந்த பரிசேயர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவர் தேவனுடைய ஆலயத்தில் சொல்கிறாரு, நான் இந்த ஆயக்காரனை போலும் கிடையாது, கரெக்டாக உபவாசம் இருப்பேன், ஒழுங்கு தவறதே கிடையாது, கரெக்டாக தசம பாகம்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலையும் தன்னை பெருமையாய் தேவனுடைய ஆலயத்திலையும் பெருமையாய் காரியங்களை செய்கிறாரு. ஆனால் இந்த ஆயக்காரர் பாருங்க, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஹல்லேலூயா. தூரத்தில் நிற்கிறாருங்களாம். இவர் உள்ளே போயிட்டார், இந்த பரிசேயர் உள்ளே போயிட்டாரு. இந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், வானத்தை கூட நிமிர்ந்து பார்க்க துணியாமல். எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை பாருங்க. இவர் சொல்கிறாரு, நான் பழிகாரன் இல்லை, நான் நியாயக்கேடு செய்கிறவன் இல்லை, நான் விபச்சாரக்காரன் இல்லை, அந்த ஆயக்காரனை போலவும் இல்லை. ஆனால் இவர் வானத்தில் தேவன் இருக்காரு, அதை பார்க்க கூட துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாக இருங்க. யார் ஜெபம் கேட்கப்பட்டது? இந்த 2 பேர் ஜெபத்தில் இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாராம். பாருங்க, பதில் அவரே சொல்கிறாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தாழ்மையாக நடந்தோன்னு சொன்னால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்ம சொல்லலாம், நிறைய நேரம் என் ஜெபம் கேட்கப்படவே மாட்டேனுது. ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கார். எஸ் பிரதர், எஸ் சிஸ்டர், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த காரியத்தில் நீங்கள் மேட்டிமையாக இருக்கீங்க. அந்த யோசியா ராஜா தன்னைத்தானே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவரை முன்வைத்து தன்னை தாழ்த்தினார். இந்த ஆயக்காரர் தன் மார்பிலை அடித்து கொண்டு வானத்துக்கும் பார்க்க முடியாமல், தேவனையும் பார்க்க முடியாமல், நான் பாவி அப்படின்னு சொல்லி தாழ்த்தின போது யோசியா ராஜாவுக்கு கிருபை கொடுத்த ஆண்டவர், யோசேப்புக்கு கிருபை கொடுத்த ஆண்டவர், இந்த ஆயக்காரருக்கு கிருபை கொடுத்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. அந்த பேதுரு சொன்னதை போல, பெருமை இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை இல்லவர்களுக்கோ கிருபை அளிக்கிற ஆண்டவர். தாழ்மை, நம் தாழ்மையாக நடந்தோன்னு சொன்ன ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். பெருமை, இதை நம்ம நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். நேபுகாத் நேச்சர், பாபிலோன் தேசத்தை ஆட்சி செய்த நேபுகாத் நேச்சர் எப்பொழுதும் பெருமையாய், என்னுடைய வல்லமையினால், என்னுடைய பராக்கிரமத்தினால, என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின மகா பாபிலோன், இதுதான் இவருடைய சிந்தையாக இருந்தது.
ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக நேபுகாத்நேச்சரோடு கூட பேசுகிறாரு. அவர் ஒரு சொப்பனை பார்க்குறாருங்களாம். அது ரொம்ப ஒரு மாதிரி விகற்பமாக இருக்குது, பயமுறுத்துவதாக இருக்குது. அப்போ தானியேலை கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை தானியேலுக்கு கொடுக்குறாரு. அந்த தானியேல் பாருங்கள், ஒரு ஆலோசனை, நேபுகாத்நேச்சருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. தானியேல் 4:27 ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களை சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். இந்த ஒரு சொப்பனை பார்த்தீங்க இல்லையா? அந்த சொப்பனை எப்படி இருக்குன்னா, மனுஷனிலிருந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க, வெளியின் மிருகங்கள், காட்டு மிருகங்களோடு கூட நீங்கள் வாழ்வீங்க, உங்களுடைய நகங்கள்லாம் பட்சிகளை போல வளர்ந்துடும், உங்கள் தலையை பனி நினைக்க ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த ஆலோசனை தான், நீங்கள் இரக்கத்தை, நீதியை செய்து உமது பாவங்களை, நீங்கள் நீதி செய்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். சிறுமையானவர்களுக்கு இறங்கி, சிறுமையானவர்களுக்கு இறங்குங்க, இரக்கம் செய்யுங்க. முதல் நீதி செய்து உங்கள் பாவத்தை போக்கிடுங்க. சிறுமையானவர்களுக்கு இறங்கி அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி விடுங்க, அப்பொழுது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் அதன் ஆலோசனையும் நேபுகாத்நேச்சர் சொல்கிறாரு. ஆனால் அவர் அப்பயும் அதெல்லாம் கேட்காம, என்னுடைய வல்லமை, என்னுடைய மகிமை, என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய கரத்தினால் நடந்தது அப்படின்னு சொல்லி பெருமையாக நடக்கும்போது ஒரு தேசத்தின் ராஜா யுத்தம் நடந்து அவர் கண்ட சொப்பனத்தின்படி காட்டு மிருகங்களோடு கூட நாட்டை விட்டு துரத்தி விடப்பட்டார். இந்த நேபுகாத்நேச்சர் காட்டு மிருகங்களோட, அந்த தலையெல்லாம் பனி நனைந்து நகங்கள் எல்லாம் பட்சிகளை போல வளர்ந்து, அந்த சூழ்நிலையில் நேபுகாத்நேச்சர் பாருங்க நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. அதே 4:34 அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, ஹல்லேலூயா, அந்த நாட்கள் அவர் ராஜாவாக இருக்கும்போது என்னுடைய வல்லமை, என்னுடைய மகிமை, என்னுடைய பிரதாபம் அப்படின்னு சொல்லி நான் கட்டின மகா பாபிலோன், அந்த பாபிலோன் தேசத்தையும் அவர் கட்டின அரண்மனையும் பார்த்து என்னுடைய 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் அந்த பெருமையினால் அழிந்து காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவர்தான், அவருடைய ராஜ்யம்தான் நிறந்தது. இந்த மனுஷங்க ராஜ்யங்கள்லாம் நிலை இல்லாதது. அதுக்கு முன்னாடி என் காரணத்தினால நான் என்னத்தையும் பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன நேபுகாத்நேச்சர், அவருடைய ராஜ்யமே, அவர் தான் கிங் ஆஃப் கிங், அவருடைய ராஜ்யம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வசனம், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்றும் எண்ணப்படுவார்கள். பூமியின் குடிகள், பூமியில் உள்ள மனுஷவங்கெல்லாம் ஒன்றுமில்லை. அவர் பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது நான் தான் ராஜா, நான் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. இப்போ காட்டுக்குள்ளே இருக்கும்போது சொல்கிறாரு, பூமியில் இருக்கவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாதவர்கள், அவர்கள் பூவை போன்று, இன்னைக்கு பூர்த்து நாளைக்கு மடிந்து போகிற அந்த பூவை போன்றவர்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி வானத்தின் குடிகளையும், வானத்தில் இருக்காங்க இல்லையா, கேருபீன்கள், சேராபீன்கள், தெய்வதூதர்கள், ஏஞ்சல்ஸ், எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறாராம். அவங்கள மட்டும் இல்லை, வானத்தின் குடிகளை மட்டும் இல்லை, பூமியின் குடிகள் உள்ள எல்லாரையும் அவர் தான் நடத்துகிறாருங்களாம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார் பாருங்க, அவருடைய கரத்தை பிடித்து கையை தடுத்து அவரை நோக்கி நீ என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு தடுத்து நீர் என்ன செய்கிறீர் அப்படின்னு சொல்ல ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த கடைசி வசனத்தை சொல்கிறாரு, என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். அவருடைய சொந்த கரத்தினாலே எழுதுறாருங்களாம். அகந்தையாக யாராவது நடந்தோம் அப்படின்னு சொன்னால் தாழ்த்த அவராலே ஆகும், அவரால் மட்டும்தான் முடியும். வானத்தின் குடிகள், பூமியின் குடிகள் எல்லாவற்றையும் அவரே ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. நமக்கு உள்ள பெருமைகளை இந்த நேபுகாத்நேச்சரை போல எல்லாம் நான் பண்ணினது, எல்லாம் நான் செஞ்சது, எல்லாம் எனக்குரியது, என்னுடைய கரம், நான் தனிப்பட்ட ஒரு ஆள், நான் இதை சாதித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பெருமையினால் நேபுகாத்நேச்சரை போல அழிந்து போயிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பெருமை இல்லவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஆண்டவர் இந்த நேபுகாத்நேச்சருக்கு எதிர்த்து நின்றார். தாழ்மையாக நடந்த யோசியா ராஜாவிற்கு, தாழ்மையாக நடந்த யோசேப்புக்கு,
தாழ்மையாக நடந்த ஆயக்காரருக்கு பதிலை கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? எங்களுக்குள்ள பெருமை இருந்தால் ஆண்டவரை எடுத்து போடுங்க. பூமியின் குடிகள் நாங்கள், இந்த பூமியில் வசிச்சுக்கிட்டு இருக்கவங்க நாங்கள். எங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் எங்களை நீர் நடத்துவீராக. நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன் டாடி. இப்போ தியானித்த அந்த வேத வசனம் எங்கள் மேலே கிருபையாக இருங்க டாடி. நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கணும், நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கணும். ஓ ஏஸ், எங்களை நீங்கள் நோக்கி பாருங்கள். உலக மனுஷர்களை எங்களை பார்க்க வேண்டாம். உங்கள் பார்வை எங்களை ஏஸ் ராஜாவாய் தள்ளி ராஜாவாய் மாற்றுகிறான், ராஜாவை தள்ளி ராஜாக்களாய் மாற்றுகிற ஆண்டவர். பூமியின் குடிகள் நாங்கள், உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். எங்களுக்குள்ள பெருமைகள் இருக்குமாயின் எதை குறித்தாவது, எங்களுடைய சுய சம்பாத்தியம், நாங்கள் கட்டின நம்ம வீடை குறித்தாவது, இல்லை நாங்கள் வச்சிருக்க பேக்ரவுண்டை குறித்தாவது, இல்லை நாங்கள் வச்சிருக்க நில புலன்களை குறித்தாவது பெருமைகளா, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்கள், அதை ஆண்டவர் எடுத்து போடுவீராக. அந்த நேபுகாத்து நேச்சருக்கு சொன்னதை போல சிறுமியானவர்களுக்கு இறங்கி, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சிறுமையானவர்களுக்கு இறங்கி நன்மை செய்து உன் வாழ்நாள் நீடித்திருக்கலாம்ன்றது போல நாங்களும் அப்படியே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மேலே கிருபையாக இருங்க டாடி. அந்த ஆயக்காரனை போல உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பிரிதினி காயா, அந்த ஆயக்காரனை போல நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் டாடி. நாங்கள் பாவி டாடி, ஒரு பிரிக்காயா, நாங்கள் பாவியானவங்க. ஆனால் உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு இருக்கோம். ஒரு அபூரிதினிக்காயா, உங்களுடைய ஆவியினால் உங்களுடைய நாமத்தினால் ஒரு இபிரிக்காயா நாங்கள் நீதிமானாக்கப்பட்டு இருக்கோம். ஒரு அபூரிதினிக்காயா, தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் மேலே கிருபையாக இருங்க டாடி. ஒரு இபிரிக்காயா, இந்த பூமியின் குடிகள் மீது ஆண்டவர் கிருபையாக இருப்பீராக. எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். நீரே கர்த்தத்துவம் உள்ளவர், உம்முடைய ராஜ்ய பாரமே நிரந்தரம் டாடி. நீரே என்றென்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ஃபூச்சோ பில்டிங், 21 டைரைட் ரோ, 06/07, சிங்கப்பூர் 207530. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.